சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. கதை திறந்துருச்சு. அத்தை அத்தை நாகு வாடா, நீ என் கூட வாடா. ரெண்டு பேரும் வாங்க சீக்கிரம். நாகு இலக்கிய நாகு சீக்கிரம் பாத்து ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ பாத்து நாகு ஐயோ பாத்து மெதுவா ஐயோ அப்படியே படுங்க. நாகு ஐயோ நாகு கட்ட ஊசி விடுங்க. நாகு நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க போய் டீ அணைங்க. சரிங்க சார். போங்க. போய் ஏதாவது பண்ணு போ. போய் தண்ணி ஊத்து போ. சார் வந்துட்டேன் சார். சீக்கிரம் தண்ணி எடுங்க. பாத்து நாகு எந்திரி எழுந்து உட்காருங்க. பாத்து நாகு தண்ணி குடிங்க. இந்த தண்ணி குடிங்க. யோ என்னையா பண்ற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார். ஸ்டக் ஆயிடுச்சு சார். முதல்ல ஏதாச்சும் பண்ணு. என் கேபின் எரிஞ்சிரும். சீக்கிரம் என் ரூம் போய் பாருங்க. டீ அணைங்கடா. போங்கடா சார். பாத்துட்டு போடா. என் கேபினுக்கு போடா. டீ அணைங்கடா. ஐயோ பாத்து நாகு எஸ்எஸ்கே வந்துட்டாரு. நாகு சீக்கிரம் எந்திரி. இருந்து போயிடலாம். பாத்து எந்திரிப்பா. பாத்து இந்த பக்கமா ஒரு அவசர வழி இருக்கு. இந்த பக்கம் போங்க. ஐயோ அப்போ நீ வரலையா? நானும் வந்துட்டா அப்புறம் எல்லாரும் என்ன சந்தேகப்படுவாங்க. நான் இங்கே இருக்கேன். நீங்க நாகுவை கூட்டிட்டு போய் கார்த்திகை காப்பாத்துங்க. சீக்கிரம் போங்க. யாராவது வந்துட போறாங்க. வாங்க சீக்கிரம். நாகு பாத்து வாங்க பாப்பா. வாங்க சீக்கிரம் வாங்க மெதுவா வாங்க. போங்க சீக்கிரம் போங்க. ஏய் என்ன இங்க நிக்கிற? சார் சீக்கிரம் தீ அணைங்க சார். ஆமா உன் கூட இருந்த அந்த ரெண்டு லேடிஸ் எங்க? சார் அவங்க தீ பிடிச்சதும் பயந்து வேலையும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லி பின்பக்க வழியா ஓடிட்டாங்க சார். அப்படியா? சரி நீ போ. ஏய் வாங்கடா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த எஸ்எஸ்கே துரத்திட்டு வந்தாலும் வருவாருண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. என்னாச்சு நாகு? முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். வீரோக்குள்ள ரொம்ப நேரமாக மூச்சு விடாமல் இருக்கணும்ல, கொஞ்சம் சோர்வாக இருக்கு. அவ்வளோதான் மேடம். கார்த்திகை மீட்க போற இடத்துல நிறைய ரவுடிங்க இருப்பாங்க. உன்னால சமாளிக்க முடியுமா என்ன? அதெல்லாம் முடியும் மேடம். இதுக்கு மேலே அந்த விஷயத்தை தள்ளி போட்டா எஸ்எஸ்கே சார் உஷாராகி கார்த்திகை வேற இடத்துக்கு மாற்றினாலும் மாற்றிடுவார். இன்னைக்கே அவரை மீட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடும் மேடம். நானும் இதை தான் நினைச்சேன். நீங்க சொல்லிட்டீங்க. அம்மா கார்த்திகை மறைச்சு வச்சிருக்கிற அட்ரஸ் உங்களுக்கு தெரியும்ல, அது சொல்லுங்க. அண்ணா வர ரைட்டு போய் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் போங்க. அத்தை என்னத்த என்னாச்சு? ஏன் இருமிட்டே இருக்கீங்க? அங்க நெருப்பு போட்டோம்ல, அந்த இடத்துல ஸ்மோக்கு நேரா உள்ளுக்குள்ள போயிடுச்சு. மாஸ்க் போட்டாலும் அதை தடுக்க முடியல. அதான் ஒரே இருமலா இருக்கு. டிரைவர் அண்ணா காரை நிறுத்துங்க. நிறுத்துங்க. எதுக்கு இப்ப காரை நிறுத்த சொல்ற? போலாம். அத்தை முதல்ல நீங்க இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்புங்க. ஏன்? நானும் தான் வருவேன். ஏன் இப்படி சொல்ற? என்ன அத்தை, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இப்ப இருமல் வேற வந்துருச்சு. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நானும் நாகுவும் போய் கார்த்திகை மீட்டு. இல்ல நானும் தான் வருவேன். வாங்க போலாம். அத்தை உங்க உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம போற இடத்துல எஸ்எஸ்கே ஆளுங்களால என்ன ஆபத்து வரும்னு எனக்கே தெரியல. இந்த நிலைமையில நீங்க அங்கெல்லாம் வர வேண்டாம் அத்தை. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்ன பேசிட்டு இருக்க? அந்த எஸ்எஸ்கேயோட கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தானே அடியாளுங்களோடலாம் நல்ல சண்டை போட்டேன். நீ என்ன இப்படி சொல்ற? இல்ல
நானும் தான் வருவேன். ஏன்பா நீ வண்டி எடு, நான் என் புள்ளைய பார்க்கணும். ஐயோ சொன்னா கேளுங்க அத்தை. கார்த்திகை கூட்டிட்டு வீட்டுக்கு தானே வர போறோம். அப்புறமா பாத்துக்கலாம் அத்தை. நீங்க முதல்ல கிளம்புங்க. மேடம், அங்கே இருக்கிறவனும் என்னோட ஆளுங்க தான். இருந்தாலும் அவங்க எஸ்எஸ்கே பக்கம் மாறி இருப்பானுங்க. அவளை ஈஸியாலாம் கார்த்திகை என்கிட்ட ஒப்படைக்க மாட்டானுங்க மேடம். அப்படி ஒரு வேளை பிரச்சனை ஆச்சுன்னா நான் அவங்கள சமாளிக்கிறதா இல்லைனா நான் உங்களை காப்பாற்றுறதா சொல்லுங்க. சரி சரி விடுங்க. இலக்கியா, நீ என் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு எனக்கு புரியுது. சரி, நான் போறேன். ஆனா இது பாரு இலக்கியா, அது ரவுடிங்க கும்பலு, கொலகார பாவிங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அத்தை நீங்க பயப்படாம வீட்டுக்கு போங்க. நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் உன்னை தனியா விட்டுட்டு போறேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, நானும் கூட தானம்மா இருக்கேன். மேடத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க அத்தை. ரவுடிங்க ரொம்ப பிரச்சனை பண்ணா கெஸ்ட் ஹவுஸ்ல யூஸ் பண்ண பெப்பர் ஸ்ப்ரே இன்னும் என்கிட்ட இருக்கு. அதை வச்சு நான் சமாளிச்சுப்பேன். சரியா? சரி, ஜாக்கிரதையா போமா. சரிங்க அத்தை. ஏதாவது இருந்தா எனக்கு கால் பண்ணுன்னா. பாத்துக்கோப்பா நாகு. சரிங்க மேடம், நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க அத்தை. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.